பண்ணி தான் சொல்றேன். நம்ம இப்போ பலன் பார்த்தோம் திருக்கணித பஞ்சாங்கத்தை தான் ஃபாலோ பண்றோம். திருக்கணிதப்படி சனி பகவான் மீனத்துல இந்த வருடம் முழுக்க தான் இருக்காரு இல்லையா? அதுல எந்த விதமான மாற்றம் இல்லை. ராகு கேதுக்கள் நிழல் கிரகங்கள் டிசம்பர் 5 தான் மாறப்படும். டிசம்பர் வருஷ கடைசியில அதனுடைய அந்த மாற்றம் எல்லாம் அடுத்த வருஷத்துல பார்த்துக்கலாம். மிகப்பெரிய மாற்றம் என்று சொன்னால் குரு பகவான். குரு பகவான் வைகாசி 18 ஜூன் மாதம் 1ஆம் தேதி மிதுன ராசியிலிருந்து கடக ராசி. இந்த மாற்றம் மிகப்பெரிய மாற்றம். இப்ப குரு பகவான் அங்க இருக்கிற குருவுக்கும் இங்க இருக்கிற குருவுக்கும் நிறைய வித்தியாசம். அந்த விட அவருக்கு பகை. அதுல எல்லா ஜோசியும் சொல்லுவாங்க உச்சம்னா 100% அப்படி பார்த்து ஒரு 20% தான் அதுக்கு வேல்யூ. அந்த குரு அந்த அளவுக்கு தான் பலன் இருந்தவர். ஆனால் உச்சம் பெறுகின்ற குரு மிகப்பெரிய மாற்றங்களை கொடுப்பார். 12 ராசிகளுக்கும் ஒன்று ஸ்தான பலம் அல்லது பார்வை பலம். 12 ராசிகளும் ஏறக்கூடிய ஒரு ராசி 2 ராசி தவிர மித்த அனைத்து ராசிகளும் மிகப்பெரிய மாற்றங்களை பார்க்கும். இப்ப இருக்கிற மாற்றத்தையும் அந்த மாற்றத்தையும் சேர்த்து சொல்லிடுறேன். ரத்தன சுருக்கமா மிக சுருக்கமாக சொல்றேன். மேஷ ராசி சனி பகவான் 12 விரயஸ்தானத்துல நிறைய விரயங்கள் இருக்கும். ஏகசனி தொடக்கத்தில் இருக்கீங்க, நிறைய விரயங்கள் இருக்கும். 10 கோடி சனி பகவான் 12 இருக்கிறதுனால தொழில் ரீதியாக நிறைய தடைகள், எதிர்பாராத பிரச்சனைகள், திடீர் சரிவுகள் எல்லாம். 3ஆம் இடத்துல குரு 5ஆம் பார்வையாக 7ஆம் இடத்தை பார்ப்பாரு. திருமண விஷயங்கள் மே மாதம் வரைக்கும் நிச்சயம் பண்ணிக்கிட்டோ, இத பொருத்தம் பார்த்து பெண் வீட்டாரும் பிள்ளை வீட்டாரும் முடிவு பண்ணிக்கிட்டோ அது வரைக்கும் பண்ணலாம். கல்யாணமும் பண்ணலாம், இல்லைனாலும் கூட அடுத்ததுல பண்ணிக்கலாம், ஒன்றும் தப்பு இல்லை. ஜூன் மாதம் 1ஆம் தேதிக்கு வருகின்ற குரு பயிற்சி மிகப்பெரிய மாற்றத்தை, மிகப்பெரிய முன்னேற்றத்தை மேஷராசி. 4ஆம் இடத்துல குரு பகவான் வாக்கியாதிபதி 4ல போய் உச்சமடைந்து தன்னுடைய 7ஆம் பார்வையாக 10ஆம் இடத்தை பார்ப்பார். தொழில் ரீதியாக மிகப்பெரிய முன்னேற்றம் மேஷராசி இல்லையா? ஜீவன ஸ்தானாதிபதி சனியையும் பார்ப்பார். ஜீவனஸ்தானத்தையும் பார்க்கிறார், ஜீவனஸ்தானாதிபதி சனியையும் பார்க்கிறார். மிகப்பெரிய முன்னேற்றம். புதிய தொழில் தொடங்கும். படிச்சுட்டு வேலையில் இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்புகள் எல்லாம் நடக்கும். வீடு வாகன வசதிகள், நாங்கள் சொத்து சுகங்கள் எல்லாவற்றையும் அனுபவிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. நீண்ட நாட்களாக வீட்டில் சொத்து பாகங்கள் பிரிச்சு கொடுக்கல, வர வேண்டிய சொத்துக்கள் வரலன்னா கண்டிப்பாக அந்த சொத்துக்கள் தான் இப்போ வந்து சேரும். மேஷ ராசி வசதியாக போகிறது. பொருளாதார ரீதியாகவும் பணவரவு, தொழில் ரீதியாகவும் நல்ல முன்னேற்றத்தை காண்பது. அடுத்து ரிஷபம் 2 வருஷமா நல்லா இல்லை. போன வருஷம் ஜென்மத்துல குரு, இந்த வருஷம் 2 அஷ்டமாதிபதி ஜென்மத்துல இருந்தார், அஷ்டமாதிபதி 2 அவ்வளவுதான். இந்த சனி 11ஆம் இடத்துல இருந்தாலும் கூட மிகப்பெரிய மாற்றங்கள் தரல. ஏன்னா குருவுடைய டிஸ்டர்பன்ஸ் நிறைய இருந்துச்சு ரிஷபராசி. அஷ்டமாதிபதி ராசிக்கு தான் நிறைய தொலைகள். இப்போ அஷ்டமாதிபதி குரு 2ல பணவரவுகள், தடைகள், தொந்தரவுகள், குடும்பத்தில் நிம்மதியற்ற சூழ்நிலைகள், கணவன் மனைவிக்குள் சண்டை சச்சரவுகள், கொடுத்த பணம் வரல இல்லையா? யாரை நம்பி கொடுத்தாலும் பணம் கொடுக்கல் வாங்கலில் பல பிரச்சனை, இதெல்லாம் சந்திச்சு ஜூன் மாதம் குரு பயிற்சி பிறகு நிலைமை தலைகீழா மாறும். மிகப்பெரிய முன்னேற்றம். உங்க ராசிக்கு அஷ்டமாதிபதி குரு 8க்கு 8ஆம் இடமான 3ல் மறைந்து உச்சம் பெறுகிறார், பலம் பெறுகிறார். 8க்குடைய 3ல மறைந்து ஒரு பெருத்த விசேஷம். அது உச்சம் பெற்று சகல சௌபாகியத்தையும் கொடுக்கும். 11ஆம் இடத்துல இருக்கிற சனி குருவுடைய பார்வை பெற்று தொழில் ரீதியாக நிறைய விஷயங்கள், வியாபாரிகள் மிக பெருத்த லாபங்கள் இல்லையா? ஏன்னா 11ஆம் இடத்துல இருக்கிற சனியை குரு பார்க்கிறாங்க. 11ஆம் சனிக்கு உகந்த இடம், அது குரு பார்வையில் இருக்கும்போது மிகப்பெரிய முன்னேற்றம், மிகப்பெரிய யோகம் இல்லையா? நீண்ட நாட்களாக தடைப்பட்ட திருமணம் தடை. நீங்கள் எடுக்கின்ற முயற்சிகள் எல்லாம் 3ஆம் ஸ்தானத்தில் இருக்கிற குரு ஜூன் மாதத்துக்கு பிறகு நிறைய முன்னேற்றங்கள் கொடுப்பார், நிறைய முன்னேற்றங்கள். அப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா தடைப்பட்ட திருமணம் நடக்கும், உத்தரவாதியம் கிடைக்கும். சகல சௌபாகியத்தையும் ரிஷபராசி அமோகமாக அனுபவிக்கப்படுகிறது. இருக்கிறதுலே ரிஷபராசி நம்பர் 1. ரொம்ப அற்புதமான பலன்களை அனுபவித்திருக்கிறது. அடுத்து மிதுனம் கடந்த 2 ஆண்டுகளாக நல்ல 7 அஷ்டம சனி போய் கூட அவங்களுக்கு இன்னமும் வாழ்க்கை ஸ்டெடியாக
போன வருஷம் பூரா விரயத்துல குரு பகவான், இப்போ ஜென்மத்துல குரு பகவான். ஜென்ம குரு படுத்துன்னு சொல்லுவாங்க பாத்தீங்களா, அது மிதுன ராசிக்கு தான் போகும். மிதுன ராசி உடல் ஆரோக்கியத்தில் மிகுந்த கவனம் தேவை. போன வருஷமும் உடல்நல பாதிக்கப்பட்டீங்க, இந்த வருஷமும் உடல்நல பாதிப்பு தான் இருப்பீங்க இல்லையா? தொழில் ரீதியாக 10ஆம் இடத்துல இருக்கிற சனி ஸ்தான பலத்தில் இருந்தால் கூட மிகப்பெரிய வளர்ச்சியை ஒன்றும் தரல. மிதுன ராசி மிகவும் கஷ்டத்தில் தான் இருக்கிறீங்க. ஆனா அந்த நிலைமை எப்போ மாறும்? குரு பயிற்சி ஜூன் மாதத்திலிருந்து மிகப்பெரிய மாற்றத்தை பார்க்கும். அப்போதான் உங்களுக்கு ஒரு பெருமூச்சு விட போறீங்க. உண்மையிலே ஒரு மிகப்பெரிய மாற்றம். 2ஆம் இடத்தில் உச்சம் பெறுகின்ற குரு சகல சௌபாக்கியத்தை, பணவரவுகள் அதிகமாகும். 10ஆம் இடத்தில் இருக்கிற சனி பகவானை குரு பார்க்கறதுனால தொழில் அபிவிருத்தி நல்லா இருக்கும். இந்த புதிய தொழில் தொடங்கணும், புதுசா ஒரு கம்பெனி ஆரம்பிக்கணும் இல்லையா? இதெல்லாம் இவங்களுக்கெல்லாம் மிகப்பெரிய முன்னேற்றம். சுய தொழில் புரிவர்களுக்கு தொழில் அபிவிருத்தி பண்றது, தொழில் மிகப்பெரிய வளர்ச்சி இருக்கும். குடும்பத்தில் ஒற்றுமை இருக்கும். கணவன் மனைவிக்குள் சண்டை சச்சரவுகள் நீங்க மிகப்பெரிய ஒற்றுமை இருக்கும். இந்த நாட்டில் தடைப்பட்ட திருமணம் நடக்கும் இல்லையா? 9ஆம் இடத்தை குரு பார்க்கறதால் குடும்பத்தில் புதிய வரவு, புத்திர பாக்கியம் கிடைக்கும். சகல சௌபாக்கியங்களை நீங்க அனுபவிக்க போறீங்க. சகல சௌபாக்கியத்தையும் நீங்கள் அனுபவிக்க போறீங்க. குரு உங்களுக்கு எல்லா வளர்ச்சியும் மிதுன ராசி. அடுத்து கடகம். கடகம் சார் அஷ்டம சனி விலகி கூட ஒண்ணுமே இல்லை, 9ஆம் இடத்துல சனி இருந்தாலும் பலனிலே இருக்கிற மாதிரி புலம்பிட்டு இருக்கீங்க. பாருங்க, உங்களுக்கு 2ல கேது 12 மிகப்பெரிய கஷ்டம். பொருளாதாரத்துக்கு தடைகள், எவ்வளவு உழைச்சாலும் உழைப்புக்கு ஏற்ற பணம் வரல. அதுதான் கடகராசி. விரைய செலவுகள், எதிர்பாராத திடீர் செலவுகள், கடன் வாங்கி செலவு பண்ணக்கூடிய சூழ்நிலையில் இருக்கு. கடன் வாங்கி செலவு பண்ணக்கூடிய சூழ்நிலை தான் இருக்கீங்க கடகராசி. கடகராசி ஜூன் மாதத்துக்கு பிறகு கொஞ்சம் ரிலீஃப் ஆகும். மிகப்பெரிய ரிலீஃப்னு சொல்ல முடியாது, கொஞ்சம் ரிலீஃப். 9ஆம் இடத்தில் இருக்கிற சனியை குரு பார்ப்பது ஒரு பெருத்த விசேஷம். சகல சௌபாக்கியங்களை கொடுக்கும். ஜென்ம குரு பெருத்த விசேஷம் என்று சொன்னாங்கன்னா கூட பாக்கியாதிபதி குரு உங்க ராசி இருப்பார், பாக்கியஸ்தானத்தை பார்ப்பார். சகல சௌபாக்கியங்களும் கடகராசிக்கு கிடைக்கும். கடக ராசி சகல சௌபாக்கியங்களும் கிடைக்கும். பொருளாதார அபிவிருத்தி உண்டாகும். குரு பகவான் 5, 7, 9ஆம் இடங்களை பார்க்கிறது பார்வை பலம். கடகம் ஸ்தான பலம் இல்லை, கடகத்துக்கு ஸ்தான பலம் இல்லை, பார்வை பலம் பெருசாக. இந்த பார்வை பலத்தால் மிகப்பெரிய நன்மைகளை அடைவீர்கள். நிச்சயமாக இந்த வருஷம் 26 உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு தடவுக்காவது மாற்றங்களையும் முன்னேற்றங்களையும் கண்டிப்பாக. சிம்மராசி. சிம்மராசி நான் சொல்வதற்கு ஒண்ணுமே இல்லை. 8ல சனி பகவான், 11ல குரு இல்லையா? ராசியில கேது 7 ராசியில ராகு இருந்தால் கூட பரவாயில்லை, ராசியில கேது இருக்கிறது அவ்வளவு பெரிய விசேஷங்கள் அல்ல. உங்களை நீங்களே வெறுக்கிற சூழ்நிலையில் இருக்கு இல்லையா? வீட்டிலேயும் பிரச்சனைகள், நண்பர்கள் இருக்கிற பிரச்சனைகள், நிறைய தடைகள், எதிர்பார்க்காத தடைகள், தொந்தரவுகள் எல்லாம். அடுத்து 12ஆம் இடத்துக்கு குரு பகவான் வர. 12 குருதனை வராது சார், விரைய குருதனை. கண்டிப்பாக விரைய குருதான், அது எந்த விதமான மாற்றம் இல்லை. என்ன ஒரு சின்ன மாற்றம், அஷ்டம சனியால் ஏற்படுகின்ற தாக்கங்களை கடகராசிக்கு ஜூன் மாதத்துக்கு வருகின்ற குரு பகவான் குறைப்பார். அவ்வளவுதான். அது தவிர வேற லாபம் எதுவும் கிடையாது. ஓரளவுக்கு நிம்மதி அடைவீங்க, ஓரளவுக்கு நிம்மதி. அதுக்கப்புறம் 4, 6, 8ஆம் இடங்களை குரு பார்க்கிறார். உடல்நிலை பாதிப்புகள் குறையும். புதுசா கடன் வாங்குவதற்கு உகந்த நேரமா இருக்கும். கடன் கிடைக்கும், கேட்ட இடத்துல கடன் கிடைக்கும். ஏற்கனவே இருக்கிற பழைய கடன்களை பைசல் பண்ணிட்டு புதிய கடன்கள் வாங்குவீர்கள். உடல் ஆரோக்கியம் இருக்கும். இன்னொரு பெருத்த லாபம் என்னன்னா, வெளிநாட்டில் வாழுகின்ற இளைஞர்களுக்கு சிம்மராசியை பொறுத்து இருக்கும், அவங்களுக்கு நல்ல வாய்ப்பு இருக்கு. அங்க ரெசிடென்சி வேணும்ன்றாங்க இல்லையா, குடியுரிமை, அது கண்டிப்பாக கிடைக்கும். வெளி மாநிலத்தில் வெளிநாடுகளில் வாழ்பவர்களுக்கு நல்ல அமைப்பு சிம்மராசி. அடுத்து கன்னிராசி. கன்னிராசி 6ல ராகு நல்லா இருக்கு, 7ல சனி நிறைய கஷ்டங்கள். 7ல சனி கணவன் மனைவிக்குள் சண்டை சச்சரவுகள், கொடுத்த பணம் வரல, நண்பர்களோட பகை, இதற்கு எடுத்தாலும் பிரச்சனை, கூட்டு தொழில் நல்லா இருக்கு. இதுதான் கன்னிராசி. 10ஆம் இடத்துல குரு
மே மாதம் வரைக்கும் என்ன இருக்கும்? இடம் விட்டு இடம் மாறக்கூடிய சூழ்நிலை இருப்பீங்க கன்னிராசி. உத்தியோகத்திலும் சரி, வீட்டுல கூட கொடுத்தனத்துல வேற கொடுத்தன மாத்திட்டு வேற வீட்டுக்கு போறது, இதெல்லாம் நடக்கும். சரி, எப்போ சார் விடிவு காலம்? கண்டக சனி சொன்னாங்க, 7ஆம் இடத்துல சனியாச்சு, ரொம்ப கஷ்டமா இருக்கு. குரு மாற்றம் மிகப்பெரிய மாற்றங்கள் கன்னிராசி கொடுக்கும். 11ஆம் இடத்தில் வருகின்ற குரு சகல சௌபாக்கியத்தை கொடுக்கும். சகல சௌபாக்கியத்தை கொடுக்கும். 7ஆம் இடத்தை இருக்கிற சனியை பார்க்கும் கண்டக சனி. திருமண தடைகள் நீங்கி கண்டிப்பாக கல்யாணம் நடக்கும். பெண் பார்த்துட்டு போனாங்க, எந்த பதிலும் சொல்லல, எந்த விஷயமும் வரல என்று கஷ்டப்படுறவங்களுக்கெல்லாம் இந்த திருமண தடைகள் நீங்கும். அந்த தேக்க நிலை மாறி திருமண ஏற்பாடுகள் உடனடியாக கணவன் மனைவிக்குள்ள இந்த சண்டை சச்சரவுகள் நீங்கும். மனைவி கோச்சிட்டு போயிட்டாங்க, வரல, என்ன காரணம் தெரியல, அவ்வளவுதான். பிரிந்த தம்பதியர்கள் ஒன்று செய்தீர்கள். கன்னிராசி தான் மிகப்பெரிய லாபம். 11ஆம் இடத்தில் வருகின்ற குரு ஏற்கனவே டைவர்ஸ் ஆயிடுச்சு சார், 2வது கல்யாணத்துக்கு நடக்குமா? கண்டிப்பாக நடக்கும். 2வது திருமணம் கண்டிப்பாக நடக்கும். 2வது திருமணம் மிக மகிழ்ச்சியாகவும் சகல சௌபாகியத்தோடு இருப்பீர்கள். வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள். இப்ப 6 ராசிக்கு சொல்லியிருக்கேன். அடுத்த வீடியோவில் சொல்கிறேன். அடுத்த முறை நல்ல வீடியோவில் சந்திக்கின்ற வரை விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.